தமிழகத்தில் கனமழை வெள்ள பாதிப்பு பகுதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகள் போர்க்கால அடிப்படையில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை அமைச்சர்கள் மற்றும் தமிழக அரசின் பல்வேறு துறை அதிகாரிகள் பார்வையிட்டு நிவாரண நடவடிக்கைகளை மென்மேலும் துரிதப்படுத்தி வருகின்றனர். மழை பாதிப்பு பகுதிகளில் முதலமைச்சர் உத்தரவின் பேரில் அனைத்து நிவாரண உதவிகளும் உடனுக்குடன் வழங்கப்படுகின்றன. சென்னை மற்றும் புறநகர் பகுதி மக்களுக்கு மழைக்கால நோய் சிகிச்சை அளிக்கும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் நடமாடும் மருத்துவ முகாம் சென்னையில் தொடங்கி வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக வேளச்சேரி, ஆதம்பாக்கம் பகுதியில் நடமாடும் மருத்துவ முகாம்கள் மூலம் பொதுமக்களுக்கு இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன. மருந்து மாத்திரைகளும் வழங்கப்பட்டன. இம்முகாமினை அமைச்சர் திருமதி ப. வளர்மதி, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், சென்னை மாநகராட்சி மேயர் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். ஒரு 4 நாளாக மழை நிறைய வந்து இடுப்பு அளவு தண்ணி வந்தது. அம்மா அவர்கள் நடவடிக்கை உடனடியாக எடுத்து சாப்பாடு, உணவுப் பொருட்கள், மருத்துவ வசதி எல்லாரும் செஞ்சாங்க. எங்கள் ஊர் எம்எல்ஏங்களும் வந்து பார்த்தாங்க. கவுன்சிலரை வந்து அடிக்கடிக்கு 24 மணி நேரமும் வந்து எல்லாம் உடனே எல்லா உதவிகளும் செஞ்சாங்க. உதவி செய்ததுக்கு அம்மா கோடாடி கொடி நன்றி. சென்னை மாநகரில் இதுவரை 764 தாழ்வான இடங்களில் தேங்கியிருந்த தண்ணீர் வெளியேற்றப்பட்டுள்ளது. தற்போது 95 இடங்களில் மழைநீரை வெளியேற்றும் பணிகள் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சென்னை மாநகராட்சி மற்றும் பொது சுகாதாரத்துறை மூலம் 1739 மருத்துவ முகாம்கள் மற்றும் நடமாடும் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு 2,81,479 பேர் பயனடைந்துள்ளனர். சென்னை வில்லிவாக்கம், சிட்கோ நகரின் பெரும்பாலான பகுதிகளில் தேங்கியிருந்த மழைநீர் போர்க்கால அடிப்படையில் அகற்றப்பட்ட நிலையில் எஞ்சியுள்ள பகுதிகளில் இருந்த மழைநீரை பிரம்மாண்ட பம்ப் செட்டுகள் மூலம் அகற்றும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. தீயணைப்பு வீரர்கள், சென்னை குடிநீர் வாரிய ஊழியர்கள் மற்றும் மாநகராட்சி ஊழியர்கள் இப்பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். அமைச்சர் திருமதி எஸ். கோகுலேந்திரா, சட்டமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் இப்பணிகளை பார்வையிட்டனர். ஒரு போர்க்கால அடிப்படையில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், உயர் அதிகாரிகள், இந்திய ஆட்சி பணியிலே உள்ள அதிகாரிகளை எல்லாம் இங்கே இந்த பணிகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லி நியமித்ததன் அடிப்படையில் சகஜ வாழ்க்கைக்கு மக்கள் வந்துட்டாங்க. மற்ற இடங்களில் உள்ள சின்ன சின்ன பணிகளையும் இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்களுடைய உத்தரவின் பேரில் நடைபெற்று வருகின்றன. சைதாப்பேட்டையில் சாலைகளை சீரமைக்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் பார்வையிட்டனர். ஆதம்பாக்கம், பழவந்தாங்கல் மற்றும் திருநீர்மலை பகுதியில் மழை வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவின் பேரில் நிவாரண நிதி தலா 4 லட்சம் ரூபாய்க்கான காசோலையினை அமைச்சர் திரு டி.கே.எம். சின்னையா நேரில் வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். நிதி உதவியை பெற்றுக் கொண்டவர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவித்தனர். என் மகன் பேர் கார்த்திக். வேலை முடித்து வீட்டுக்கு திரும்பும்போது பழவந்தாங்கல் சபையில் விழுந்து இறந்து விட்டான். நான் வாடிக்கொண்டிருந்த சமயத்தில் எனக்கு பண உதவியும் செய்து என்னை வாழ வைத்த அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத், வெங்குடி, கீழ்ஒட்டிவாக்கம், வில்லிவலம் உள்ளிட்ட பகுதிகளில் மழையினால் வீடுகள் சேதமடைந்து பாதிக்கப்பட்ட 280 பேருக்கு சுமார் 12 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியுதவி வழங்கப்பட்டது. சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட நீலாங்கரை, பெருங்குடி, நன்மங்கலம், மடிப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை வெள்ளத்தால் வீடுகள் பாதிக்கப்பட்ட 82 பேருக்கு 3,98,300 ரூபாய் நிவாரண உதவி வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் சடையங்குப்பம், மணலி, மாத்தூர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழைநீரை இயந்திரங்கள் கொண்டு அகற்றும் பணிகளை சென்னை மாநகராட்சி மேயர் திரு சைதை துரைசாமி மற்றும் அதிகாரிகள் பார்வையிட்டனர். அப்பகுதி மக்களுக்கு உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கத்தில் இடி தாக்கியதில் பலியான 6 ஆடுகளின் உரிமையாளர்களுக்கு 18,000 ரூபாயும், 6 மாடுகளின் உரிமையாளர்களுக்கு 1,80,000 ரூபாயும் நிவாரண உதவி வழங்கப்பட்டது. கரண்ட் வயர் அறுந்து விழுந்து மாடு இறந்து போச்சு. அம்மா அவர்கள் எங்களுக்கு 1,80,000 கொடுத்தாங்க. மாடு பால் வியாபாரம் பண்ணி பொழைக்க சொல்லி இந்த காசு கொடுத்ததுக்கு அம்மாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோம். மழையால் பாதிக்கப்பட்ட அங்காளம்மன் நகர் பகுதியில் 2,000 பேர், கோலப்பன்சேரி பகுதியில் 1000 பேர், புழல் ஒன்றியம் விளாங்காட்டு பாக்கத்தில் 350 பேருக்கு அரிசி வழங்கப்பட்டது.